அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டெரஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பார்க்க போகிறோம். டெரஸ்ல பேர்பெட் வால் சைடில் இருந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி தண்ணி அவுட் சைடில் லீக் ஆகுது. இன்சைடும் சில லீக்ஸ் இருந்தது. அதை நம்ம ஃப்ளோரில் ஒரு 2 ஃபீட்டுக்கும் வாலில் ஒரு 1 ஃபீட்டுக்கும் கட் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். இந்த செடி வச்சதுனால வேறு இந்த மாதிரி நிறைய உள்ளே போயிருக்கிறதுனால லீக்ஸ் ஃபார்ம் ஆகுது. தார் ஷீட் உட்பட எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது தண்ணி விட்டு செக் பண்ணணும். நம்ம சுத்தம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டு செக் பண்ணிட்டு நம்ம லீக்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் SBR சிமெண்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கோட்டிங் போட்டோம். SBR 1 லிட்டருனா நம்ம தண்ணி 1 லிட்டர் விட்டு 2 kg சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் லிக்விடாக கோட்டிங் போடலாம். கோட்டிங்க்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்டு கோட்டிங் போடுறது நல்லது. வால்லையும் ஃப்ளோரில் ஒரு 5 இன்ச்சு டேப்பரா நம்ம கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே சைடு பிளாஸ்டிங் பண்ணுறோம். பிளாஸ்டிங் கலவையில் SBR ஆட் பண்ணி சைடு பிளாஸ்டிங் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு மீண்டும் நம்ம க்ளீன் பண்ணணும். டஸ்ட்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம கோட்டிங் அப்ளை பண்ணுறோம். கோட்டிங் கெமிக்கல் பிரஷ் பாண்ட் ஃபோஸ்ட்ராக் பிராண்டில் பிரஷ் பாண்ட் அல்ட்ரா ஃப்ளக்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். 15 கிலோ பவுட்ரு 10 kg லிக்விட் வரும் கேனில். அதை மிக்ஸ் பண்ணி ரேஷியோ 1:1.5 ரேஷியோ மிக்ஸ் பண்ணி வெர்டிக்கல் லைன் ஹரிசான்டல் லைன் வாலில் நம்ம கட் பண்ணிக்கிற இடத்துலையும் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக 2 கோட் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட் அடித்து 5 to 7 ஹவர்ஸில் செகண்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 day விட்டாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு செக் பண்ணி ஜல்லி ஃபுல்லாக போட்டு நெத்தி அதை டைட் பண்ணி நம்ம கலவையை மேலே போட்டு டேப்பராக பிளாஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஞாபகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்ருக்க அன்புள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாட்டர் ப்ரூஃபிங் டைல் எஃபாக்ஸி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். லோ காஸ்ட் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஞாபகமாக சப்போர்ட் பண்ணுங்கள்.